லைஃப்ல செட்டில் ஆகுறதுக்கு எல்லா உதவிகளும் செஞ்சா தான் அவங்க திரும்ப ஒரு பெக்கரோட சைல்டு பெக்கரா போக முடியாதுல்ல. இந்த சமுதாயத்துல நிராகரிக்கப்பட்ட அத்தனை குழந்தைங்களும் இங்க இருப்பாங்க. ஆனா என்ன, அவங்களுக்கு ஒரு ஒரு பிரைட் லைஃபை நம்ம தர்றோம்ங்கிறது தான். எங்கிட்ட 2000 பேர் படிக்கிறாங்கன்னு அது பெருமை. ஆனா சரணாலயம் மாதிரி ஒரு அமைப்புல வந்து யாருமே இல்லைன்னு காமிக்கிறது, இத்தனை பேர் இருக்காங்கங்கிறது சமுதாயத்துல எவ்வளோ மனித நேயம் இல்லாம. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எத்தனையோ வீடியோக்கள்ல எத்தனையோ இடங்களை எத்தனையோ மனிதர்களை பார்த்திருப்போம். ஆனா இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான இடம், முக்கியமான மனிதர்களை தான் நம்ம பார்க்க போறோம். நம்மள பெரும்பாலானவங்க டெக்ஸ்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை, நமக்கு கால் பண்றதுக்கு ஆள் இல்லை, ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு விஷயமா நம்ம வந்து கன்சிடர் பண்ணி ஃபீலிங் அலோன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுத்து போய் எல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்துருப்போம். ஆனால் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள், குழந்தைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் அப்படின்னு நிறைய பேர் ஆதரவற்றவர்கள் இருக்காங்க. அந்த ஆதரவற்றவர்களுக்கெல்லாம் ஒரு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய இடம்தான் சரணாலயம் அப்படின்னு சொல்லி கோவை கிணத்துக்கடவுல இருக்கக்கூடிய இந்த சரணாலயத்துக்கு நம்ம வந்திருப்போம். இந்த சரணாலயம் அதனுடைய நிறுவனர் திருமதி வனிதா ரங்கராஜ் மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், உங்களை பற்றியும் முதல்ல இந்த சரணாலயம் அப்படின்னா என்ன, இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு 1998 எங்களோட ட்ரஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ அதில் அப்புறம் 2000 வருஷத்துல இருந்து தான் இப்போ இந்த சரணாலயம் இயங்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 24 வருஷமா இந்த ஹோம் நடந்துகிட்டு இருக்குது. முதல்ல 7 குழந்தைகளோட ஆரம்பித்தேன். ஒரு செரிப்ரல் பால்சி சைல்டு, சில்ட்ரன் ஆஃப் பெக்கர்ஸ், செக்ஸ் ஒர்க்கர்ஸ், தென் ஹெச்ஐவி பீப்புள், ஹெச்ஐவி சில்ட்ரன், ஹெச்ஐவி அஃபெக்டட் சில்ட்ரன்னு 7 பேர் இருந்தாங்க. அப்புறம் அப்படியே பெருசாகி அப்புறம் இந்த கேம்பஸில் புதுசாக கட்டி அவங்களுக்காக இந்த கேம்பஸையே நான் க்ரியேட் பண்ணேன். ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடத்தினோம். இப்போவும் வந்து சேலஞ்சஸ் நிறைய இருக்குது. நிறைய குழந்தைகள், ஏன்னா நாங்கள் வந்து அபேண்டன் மென்டலி இல் பீப்புளை ரோட்ல இருந்து சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவங்கள இங்கே கொண்டு வந்து அவங்களுடைய வேரபவுட்ஸ் எல்லாம் கேட்டு மேக்ஸிமம் ஃபேமிலியோடு சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவோம். அது முடியாட்டி அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ணி அவங்கள ஏதாவது தொழில் கற்றுக்க முடியுமான்னு அவங்களுக்கு எல்லா உதவிகளும் செஞ்சு தருவோம். இங்கே நிறைய ஒகேஷ்னல் ட்ரைனிங்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். நிறைய இங்கே வந்து நாங்கள் ரோடில் எடுக்கிற அந்த அபேண்டன் மென்டலி இல் இங்கே வந்து ஓரளவு அவங்கள எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பழகிடுவாங்க. இப்போ நிறைய பேர் அதில் 100க்கும் மேற்பட்ட பெண்களும் பெரியோர்களும் அங்கே தங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி சரணாலயம் தயாங்கிறது குழந்தைகள் அமைப்பு. அதில் தான் வந்து இந்த சமுதாயத்தில் எந்தெந்த குழந்தைங்க நிராகரிக்கப்படுதோ அவங்கெல்லாம் இங்கே தான் இருப்பாங்க. அவங்க எல்லோரும் படிச்சிட்டு இருக்கிறாங்க, காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க, ஒகேஷ்னல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் படித்து பெரிய பெரிய வேலையில் எல்லாம் இப்போ இருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து கேர்ள்ஸ் வந்து படிக்க வச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போம். அவங்க எல்லோரும் ஃபேமிலியாக செட் ஆகி நிறைய குழந்தைங்க அப்படி செட் ஆகி இப்போ நல்லா வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போவும் குழந்தைங்க நிறைய குழந்தைங்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க. 10 வயசு கீழே அவங்கெல்லாம் ஸ்கூலில் படிச்சிட்ருக்காங்க. இங்கே ஈவினிங் ஆனால் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். எல்லோரும் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி எங்களுக்கு அடாப்ஷன் ஏஜென்சி இருக்குது, சரணாலயம் ஸ்வீகார்னு. அதில் வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இன்டர்ம் கஸ்டடி தருவாங்க. கை குழந்தைங்க நிறைய, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 28 கை குழந்தைங்க இருப்பாங்க. கவர்மெண்ட் மூலமாக அடாப்ஷன் இருக்கிற எத்தனையோ டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இது ஒன்று தான் லைசன்ஸ்டு, இங்கேருந்து எடுத்துக்கலாம் குழந்தைங்கள. அதே மாதிரி சரணாலயம் பிரியம்னு இருக்குது. அது வந்து
குழந்தைகளுக்கு ஆப்போசிட், அதாவது ரொம்ப வயதாகி தெருவில் விடப்பட்ட முதியோர்களுக்கு அங்கே அடைக்கலம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுலேயும் நிறைய இப்போ அது ஆரம்பித்து 6 மாதம் ஆச்சு. அதுலேயும் நிறைய வயதானவங்க தங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ, கம்ப்ளீட்டாக சேரிட்டி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சாப்பாடு, மெடிக்கல் ஹெல்ப்பு, ட்ரெஸ்ஸு, தங்குற, அதாவது எல்லா மெடிக்கல் ஃபெசிலிட்டி தான் வயசானவங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். டாக்டர்ஸ் விசிட்டு, அப்புறம் நர்சஸ் எல்லாம் இருப்பாங்க, அட்டண்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க அவங்க அது ஒரு செப்பரேட் யூனிட்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. அப்போது ஷர்ணாலயம் ஜோதிங்கிறது தான் மென்டலி இல் அண்ட் மென்டலி ரிட்டார்டு. தெருவில் வந்து யாராவது ஆதரவற்றவங்க இருந்தால் அப்போ தான் நாங்கள் எடுப்போம். சொந்தக்காரங்கள்லாம் இருந்தால் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருக்காங்க ஆனால் வளர்க்க முடியலன்னா வி won't அக்செப்ட். ஏன்னா அது ஒரு இன்மேட்டு உள்ளே வந்துட்டாங்கன்னா எனக்கு அது லைஃப் லாங் கமிட்மெண்ட்டு. அவங்களுக்கு இப்போ ஒரு மென்டலி இல் இருந்தால் அதுக்கு நாங்கள் மெடிக்கல் ஹெல்ப் கொடுக்கணும், ஃபுட்டு, அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும். அதை எப்படி அதை வந்து கடைசி வரைக்கும் வைக்க போகிறோங்கிற அந்த தாட் எங்களுக்கு இருக்கணும். ஸோ உண்மையாகவே ஆதரவு இல்லாமல் இருந்தாங்கன்னா நாங்கள் எடுப்போம். இல்லாட்டினா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து பேரண்ட்ஸும் நீங்கள் வளங்கன்னு சொல்லி அனுப்புவோம். இப்போ எங்கள் சரணாலயம் ஜோதியிலேயே எத்தனையோ பேர் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப ரோட்ல யாரோ ஒருத்தவங்க நம்ம பார்ப்போம், நிறைய பேர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. யாருமே வந்து போய் விசாரிச்சு பார்த்தோம்னா நான் இந்த ஊர்ல இருந்து வந்தேன் ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இப்ப நான் ரேண்டமான ஒருத்தவங்களை பாக்குறேன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? இப்போ ஒரு பாட்டி இருக்காங்க, ரொம்ப சாப்பிட்றதுக்கே வழி இல்லாம இருக்காங்க. ஆனா அவங்கள பார்க்கும்போது நமக்கே தோணும், இவங்க நம்ம பாட்டி மாதிரி இருக்காங்களே, ரோட்ல இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள நான் ஏதோ ஒரு ஆதரவற்ற இல்லத்துக்கு சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராசஸ்? நான் இங்கேயே வந்து விடணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராசஸ்? நீங்க சர்னால் நிறைய பேர் அப்படி ஆட்டோ டிரைவர்ஸ் பப்ளிக் இங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு ஆதரவற்ற ஒரு முதியோர் ரோட்லயே கிடக்குறாரு, இல்லாட்டி ஒரு மென்டலி இல் உமன் லேடி வந்து வெளியவே உட்காந்துருக்காங்க ரோட்ல, பஸ் ஸ்டாண்ட்லன்னா எங்கள் வாலண்டியர்ஸ் ஆம்புலன்ஸோட போவோம். அப்புறம் போலீஸை வர வச்சு அவங்ககிட்ட இருந்து நாங்கள் லெட்டரும் வாங்கிக்கிடுவோம். இது மாதிரி ஆதரவு இல்லாமல் இருந்தது, அதனால சரணாலயத்தில் ஒப்படைக்கிறோன்னு. அப்படி தான் எடுக்க முடியும். இப்போ வந்து நிறைய ரூல்ஸ் மாறிடுச்சு. நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் குழந்தைங்க பெரியவங்களை எல்லாம் கொண்டு வர முடியாது. நிச்சயமாக அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு போகணும். குழந்தைங்கன்னா சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டிக்கு நாங்கள் சொல்லி ஆகணும். சோஷியல் டிஃபென்ஸு, சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு எல்லாருக்கும் வி ஆர் ஆன்சரபிள். அதனால் ஒரு அட்மிஷனை நாங்கள் போடும்போது உண்மையாகவே ஆதரவு இல்லாமல் இருந்தால் தான் த கேட்ஸ் ஆஃப் ஷர்ணாலயம் வில் பி ஓப்பன்டு. இல்லாட்டினா அப்படி சும்மா அம்மா அப்பா இருக்காங்க எங்களுக்கு வழக்க அதெல்லாம் முடியாதுன்னு நாங்கள் அந்த பாலிசியை எப்போவுமே விட்டு கொடுக்கறதில்ல. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரனுக்கு வந்து இனிஷியல் வந்து இருக்காது. ஸோ மேக்ஸிமம் என்னோட நேம் எல்லாம் நாங்கள் கொடுப்போம் ஸ்கூலில் நேம் கொடுக்கும்போது வீணு. ஸோ குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். அந்த குழந்தை படிச்சுட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் படிக்கிறதுக்கு என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதுதான். அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு வேறு மாதிரி டெக்னிக்கல் சைடு போகுதுன்னா நிறைய ட்ரைனிங்க்கெல்லாம் அனுப்புவோம். ஏன்னா அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகுறதுக்கு எல்லா உதவிகளும் செஞ்சால் தான் அவங்க திரும்பவும் ஒரு பெக்கரோட சைல்டு பெக்கராக போக முடியாதுல்ல, செக்ஸ் ஒர்க்கரோட சைல்டு செக்ஸ் ஒர்க்கராக போக முடியாது. ஸோ அந்த அந்த பழைய வாழ்க்கை அவங்க வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப அக்கறை எடுப்போம். இப்போ நிறைய நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இங்கே தங்கி பயனடைஞ்சு போயிருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கும் அவங்கள எல்லாம் பார்க்கும்போது. ஒரு ஃபங்க்ஷன், ஒரு தீபாவளி, பொங்கல்லாம் எல்லாரும் ஃபேமிலியோடு இங்கே வந்து அசம்பிள் ஆவாங்க. அது உண்மையாகவே இத்தனை வருஷம் நம்ம பண்ணதுக்கு அவங்கள வந்து ஒரு ஃபேமிலியோடு பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு அச்சீவ் பண்ண சந்தோஷம் கிடைக்கும் நமக்கு. இப்போ இங்கே எத்தனை பேர் மேம் இருப்பாங்க? இப்போ இது இந்த இந்த மென்டலி இல் பீப்புள் மோர் தென் 100 இருக்காங்க எங்ககிட்ட. மோர் தென் 100. இந்த யூனிட்டை நான் காமிக்கிறேன். அது வந்து மேக்ஸிமம் ரோட்ல இருந்து தான் எடுத்திருப்போம். இப்போ வந்து ஒரு மென்டலி இல் இருக்குதுன்னா, ஒரு வீட்டில் இருக்குதுன்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துருப்பாங்க. இப்போ டவுன் ட்ராடன் பீப்புளுக்கு அவ்வளோ வசதி இருக்காது. சும்மா போய் ஒரு டாக்டரை பார்த்துருப்பாங்க, ஒரு மருந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து அது சரியாகாது. ஆனால் அந்த கேர்ளை வந்து வீட்டில் வச்சுக்கிறது அவங்களுக்கு ஒரு கேவலம், ஸ்டிக்மா. என்னன்னா அடுத்த பிள்ளை கல்யாணம் ஆகாது, அப்புறம் வந்து அதான் ஒரு மாதிரி முத்திரை குத்திடுவாங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
இந்த அமைப்பு வந்து இத்தனை வருஷம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுன்னு சொல்லலாம். மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் தான் விட்டுருவாங்க ரோட்ல. ரோட்ல விடுவாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல வந்து விட்டுட்டு போயிருவாங்க. அப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல நார்த்ல எல்லாம் இருந்து வந்திருக்காங்க. நார்த்ல எல்லாம் ஒரு ட்ரெயின்ல ஏத்தி விட்டுருவாங்க பேரண்ட்ஸ். அது எப்படியோ அங்க மாட்டி, இங்க மாட்டி கடைசியில கோயம்புத்தூர் வந்தா, கடைசியில போலீஸ் பார்த்துட்டு எங்ககிட்ட அனுப்புவாங்க. பார்த்தா அவங்க லாங்குவேஜா வேறையா இருக்கும். இங்க யூஸ்டு ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க எங்ககிட்ட. அப்புறம் எப்படியோ கொஞ்சம் நார்மலைஸ் கொண்டு வருவோம் மருந்து, ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாம் வீக்லி ட்வைஸ் இங்க வருவாங்க. சைக்காட்டிக் டாக்டர்ஸு. அதனால நாங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் குடுத்த பிறகு, ஓரளவு ரெக்கவர் ஆகி, அவங்க நம்பர் சொல்ற அளவுக்கு வருவாங்க. பார்த்தா நாங்க ஃபோன் பண்ணுவோம். அவங்களுக்கு எங்க ஆஃபீஸ்லேருந்து இந்த மாரி உங்க பொண்ணான்னு கேட்டா, ஆமாம்பாங்க. இங்க இருக்குது, உங்கள பார்க்கணுங்கிறாங்க, நீங்க வர முடியுமான்னு. ஆனா அடுத்த ஃபோன் பண்ணும்போது எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏன் இந்த மாதிரி இருக்காங்க ஒரு பேரண்ட்ஸ்? இல்ல, இல்ல. அவங்க ஏன்னா அவங்களுக்கு அப்பப்ப வேலைக்கு போறதுனா தான் சம்பளம். சாப்பிட முடியும். ஒரு மென்டலி இல்லாட்டி ஒரு மென்டலி ரிட்டார்டோ கேர்ள் வீட்ல வச்சுட்டு அவங்க வேலைக்கும் போக முடியாது. வீட்லயே இருக்கணும். அப்ப என்ன வழி? படிக்காத ஜனங்களுக்கு தெரியாது. இந்த மாரி அமைப்புல போய் விடலான்னு. மேக்ஸிமம் என்ன நெனைப்பாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுருவோம். அது எப்படியோ போய்க்கிறட்டும்னு. அந்த மாதிரிப்பட்டவங்க தான் நெறைய இருக்கிறாங்க. அவங்களா கொண்டு வந்து விடுறது ரொம்ப ரேர். சரணாலயம் ஜோதியில. ஏன்னா மெயின்டெனன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப சிரமம். ஸோ இந்த மாரி அமைப்புல நம்ம குழந்தை பாதுகாப்பா எங்கேயாவது போய் சேர்ந்து இருக்கட்டும்னா அப்படிதான் வர்றாங்க. இந்த மாரி காலேஜ் படிச்ச பிள்ளைங்களுக்கெல்லாம் நெறைய பேர் இருக்காங்க. பெரிய பெரிய இன்ஜினியரிங் படிச்ச ஆர்க்கிடெக்ட் எல்லாம் படிச்சவங்க இருக்காங்க. இங்கிருந்து நிறைய பேர் வெளியே போயிருப்பாங்க. அந்த மாதிரி திரும்பி இப்ப பேர் சொல்லக்கூடிய அளவுல யாரு மென்டலி இல் பீப்புளா? வாட் எவர் இட் இஸ் நிறைய பேர் நிறைய பேர் வேலை நார்மல் சில்ட்ரன்லாம் வேலை கிடைச்சு காலேஜில் படித்து வேலை கிடைச்சி ரொம்ப வெல் செட்டில்டு இருக்காங்க. பொண்களுக்கு நல்லா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு வெல் செட்டில்டு. இப்போ இவங்களுக்கும் நாங்கள் மென்டலி இல் பீப்புளுக்கும் அவங்க ஃபேமிலியோட சேர்க்க தான் பார்ப்போம். ஏன்னா ஒரு ஃபேமிலி இருக்கிற மாதிரி நம்ம என்னதான் கவனிச்சாலும் முடியாது. ஸோ ஃபேமிலியில் தான் செட்டில் பண்ண பார்ப்போம். பட் மேக்ஸிமம் ரிஜெக்டட் தான். அவங்க ஃபேமிலியில் திரும்பவும் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படி இந்த குழந்தை பொண்ணோ பையனோ கம்பல் பண்ணி அவங்க வீட்டுக்காரங்களோட போனால் அடுத்த 1 மந்த்தில் அதே கேர்ளு ரோட்லேயே வந்திருக்கும். அவ்வளோதான். அப்புறம் திரும்பவும் எங்ககிட்டயே வரும். திரும்ப மெடிசன்ஸ் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்படித்தான் இது நடந்துகிட்டு இருக்குது. இது ரொம்ப ஒரு டஃப்பான விஷயமா இருந்தாலும் இந்த மென்டலி இல் இந்த சில்ட்ரன் எங்களுடைய தயா, அதாவது சில்ட்ரன் ஆஃப் எல்லா வெரைட்டிஸும் இருப்பாங்க. இந்த சமுதாயத்தில் நிராகரிக்கப்பட்ட அத்தனை குழந்தைங்களும் இங்கே இருப்பாங்க. ஆனால் என்ன, அவங்களுக்கு ஒரு ஒரு பிரைட் லைஃப்பை நம்ம தர்றோங்கிறது தான். நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் இப்போ எங்கிட்ட வளர்ந்த பிள்ளைங்களே நல்லா படித்து நல்ல வேலையில இருந்து மேக்சிமம் சரணாலயத்துக்கு ஹெல்ப் பண்ண பார்ப்பாங்க. ஏதாவது இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் கம்ப்ளீட்டாக அவங்க தான் டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. நான் சும்மா டயத்துக்கு வந்துட்டா போதும். அந்த மாதிரி வளர்த்துருக்குறோம். பட்டு ரொம்ப ஃபுட்டெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. ஏன்னா மந்த்லி ஐ நீட் 2 tons ஆஃப் ரைஸ் வேணும். நிறைய டன்ஸ் கணக்கில் காய்கறி வேணும். அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் போய் இந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நாங்கள் மார்க்கெட்டில் போய் காய்கறி எல்லாம் கலெக்ட் பண்ணுவேன். அப்புறம் மளிகை தரவங்ககிட்ட கடனாலாம் வாங்கிக்கிடுவோம். அப்புறம் நாங்கள் நல்ல டோனர்ஸ் வந்தால் டைரெக்டாக செட்டில் பண்ண சொல்லுவோம். அந்த மாதிரி. பட் என்ன, நமக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்த குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நாங்கள் சரணாலயம் இருக்கிறதுங்கிறது ஒரே சந்தோஷம். அவ்வளோதான். கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது சப்போர்ட் ஏதாவது இல்லை, பண்ணுவாங்க? இல்லை, இல்லை. அப்படி ரூல் இல்லை. ஏன்னா எத்தனையோ பெரிய பெரிய அஃபீஷியல் தமிழ்நாடு 2, 3 கவர்னர்லாம் இங்கே விசிட் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு பார்ப்பாங்க. மினிஸ்டர்ஸு, கலெக்டர்ஸு, போலீஸ், பெரிய பெரிய அஃபீஷியல்ஸ் எல்லாரும் நினைப்பாங்க. பட் அதுக்கான நார்ம்ஸ் கவர்மெண்ட் ரூலில் இந்த மாதிரி ஆர்ஃபனேஜுக்கு கொடுங்க அப்படி இல்லை. ஸோ நாங்கள் அதை ரொம்பவும் ப்ரெஷர் போட மாட்டோம். ஆனால் பொதுமக்கள் வந்து இந்த இந்த லோயர் மிடில் கிளாஸ் சப்போர்ட் நிறைய இருக்கும். அவங்க ஒரு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது வந்து ஒரு 500 rupees கொடுக்கலாமான்னு தான் யோசிப்பாங்க.
அதைத்தான் நாங்கள் ரொம்ப நம்புவோம். அப்புறம் இந்த 5 கிலோ அரிசின்னு கொண்டு வந்து தருவாங்க. நாங்கள் அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்போம். ஏன்னா அது எங்களுக்கு நிரந்தரமான ஒரு உதவின்னு நினச்சிட்டு அதை நாங்கள் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவோம். இப்போ எங்களோட தான் தேர்ட் சரணாலயத்தில் அது தனியான ஒரு பிரான்ச்சை நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனுக்காக. என் டாட்டர் ஸ்பெஷலாக படிச்சுட்டு வந்து அது பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது சேரிட்டியும் பண்ணுறோம். இந்த மாதிரி பெரிய குழந்தைகளுக்கும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் இருக்குது, சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம், ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் எல்லாம் இருக்குது. பட்டு அதனுடைய எய்ம் எல்லாம் என்னன்னா, நிச்சயமாக அதில் ஏதாவது ஒரு சர்ப்ளஸ் இன்கம் வந்தால் சரணாலயத்துக்கு போகும். அதுதான் எங்கள் ட்ரஸ்டோட நோக்கமே. நம்ம ஏர்ன் பண்ணி மிச்சது வந்து அந்த குழந்தைங்களுக்கு தான் போகணும் பண்ணி வச்சுருக்கோம். நிறைய நல்ல ஜனங்களும் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. பெரிய அதாவது தேடி வருவாங்க, ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தேடி வர்றவங்களுடைய உதவி மிகப்பெரிய உதவி எங்களுக்கு. ஃபர்தராக நான் வந்து கவலைப்பட வேண்டாம்னு சொல்கிற டோனர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு. அந்த மாதிரி இங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் ஒரு டோனர்ஸ் கட்டினதான். இப்போ நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனே நிறுத்தி ஏன்னா பில்டிங் கட்டிகிட்டே போனால் எங்களுக்கு மெயின்டெனன்ஸ்க்கான பணம் வேணும். அதுக்காக வேண்டி டோனர்ஸ்கிட்ட அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன இதோ நிரந்தரமாக கிடைக்கணும், மெடிக்கல் கிடைக்கணும், படிப்பு இருக்கணும். அதுக்கு தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருப்போம். அப்படி தான் இது போயிட்டுருக்குது. இன்றைக்கி 25வது வருட தொடக்கத்துக்காக வேண்டி தான் நாங்கள் பிரியம் ஸ்டார்ட் பண்ணோம். ஆதரவற்ற முதியோர்களுக்காக. அது பொள்ளாச்சி பிரான்ச்சு. அங்கே ஒர்க் பண்ணி அதில் நிறைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுப்போம். அப்புறம் வந்து ஒரு பக்கத்து வீட்டில் குப்பை தொட்டியிலேயே கிட்டேயே ஒரு வயசானவங்க உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் அட்டென்ஷன் கொடுத்து உடனே கொண்டு வருவோம். அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் அங்கே இருக்காங்க. குழந்தைகளும் நிறைய இருக்காங்க. எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க. ஈவினிங் ஆச்சு, ஸ்கூல்லேருந்து போயிட்டு வந்து இப்போ படிச்சுட்டு சொன்னால் வந்துடுவாங்க. போய் பார்க்கலாமா? வரட்டும், அவங்களே வரட்டும். நான் உள்ள வரும்போது சொன்னாங்க மணி அப்படிங்கிறது வந்து இங்கே இருந்து என் பையன் தான். அது என்ன மாதிரி? என் பையன் வந்து அவன் வந்து 5 வயசுல என்கிட்ட வந்தான். அவன் வந்து 5 வயசுல வந்து ஸ்கூல் முடிச்சு, காலேஜ் முடிச்சு, MSW படிச்சு, அப்புறம் அவனுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. ஆனால் அவன் போகலை, இங்கே தான் இருந்து இப்போ எனக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி ஹெல்ப் பண்ணுவான். அவனுக்கு ஏன்னா இந்த ஆதரவற்ற குழந்தைங்களுடைய கஷ்ட நஷ்டம் அவன் புரிஞ்சிருக்குது. அதனால மேக்ஸிமம் டைம் கூட இருக்கணும்னு தான் நினைப்பான் அவங்களோட. மணி சாய் குட்டி எப்படி இருக்க? ஏன்டா கருத்துட்ட? இவங்களெல்லாம் பார்க்கும்போது மேக்ஸிமம் எல்லாம் ஒரே ஏஜ் கேட்டகரி மாதிரி இருக்காங்களே, எப்படி மேம் அது? ரீசெண்டாக வந்து சேர்ந்தவங்களா இல்லை அப்படி இருக்க மாட்டாங்க. பெர்மனன்ட் லிவிங் தான். ஒரு 5 குழந்தையிலேருந்து வளர்ந்துட்டு இருப்பாங்க. எங்களதுல அடாப்ஷன்ல ரிஜெக்டடு அடாப்ஷனுக்கு போகாத பிள்ளைங்களும் இங்கே தான் இருப்பாங்க, படிச்சுட்டு இருப்பாங்க. மென்டலி ரிட்டார்டட்னா எங்கள் பிரான்ச்லேயே நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். மேக்ஸிமம் நார்மல் ரெகுலர் ஸ்கூலுக்கு போக முடியுமான்னு ட்ரை பண்ணுவோம். இல்லாட்டின்னா ஹி மஸ்ட் ஸ்டே ஹியர் ஒன்லி. வேற அந்த மாதிரி தான் நிறைய பேர் இந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்க. இப்போ இவங்களுடைய படிப்பு செலவுக்கெல்லாம் யார் உதவி பண்ணுவாங்கம்மா? நிறைய பேர் பண்ணுவாங்கம்மா, நிறைய பேர் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் நான் அனுப்புகிறேன். அப்புறம் வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் அனுப்புகிறோம். இங்கே அதுக்கு வந்து சில பெரிய டோனர்ஸ் இருக்காங்க. ஃபீஸ் டைரெக்டாக கட்டுவாங்க, அவங்களுக்கு கட்டி படிக்க வைக்கிறாங்க. அது மேஜர் அந்த ஸ்கூல் அந்த ப்ரைவேட்டாக அனுப்புறதுக்கு பேர் சொல்லலாமான்னு தெரியல. விகேசி அவங்க தான் அனுப்புகிறாங்க. விகேசி அவங்க வந்து அந்த படிப்புக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க. அங்கேயே டைரெக்டாக பண்ணுவாங்க. நாங்கள் இங்கே இருந்து பிள்ளைங்களை எல்லாம் இந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் போட்டு திரும்பவும் ட்ரைனிங் கொடுப்போம். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் நிறைய போகிறாங்கம்மா, நிறைய போகிறாங்க. அவங்கள கொண்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வருவோம். நான் சின்ன வயசில் ஒரு 5 வயசில் இங்கே வந்தேன். நானும் எங்கள் அண்ணன் வந்தாங்க. அப்போ எங்களுக்கு தங்க வீடு எதுவுமே கிடையாது. எங்கள் அப்பா எங்கேயோ இருப்பார், ஆனால் எங்கே இருப்பார்ல தெரியாது.
அப்புறம் அம்மா தான் ஒரு தடவை எங்களை எல்லாமே காரில் கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே இது பண்ணாங்க, படிக்க வைக்கிறேன் எல்லாமே கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் இங்கே இருக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் எங்களை யாரும் எங்களை பார்க்குறக்கோ இல்லை எங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறக்கோ யாரெல்லாம் வர கிடையாது. அப்புறம் கொஞ்ச நாள் அது ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ரியாலிட்டி என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு நான் எங்கே யாருக்கிட்ட எப்படி இருக்கணும், யார் எனக்கு அன்பு காட்டுறாங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ எனக்கு என்னோடய இன்ட்ரெஸ்ட் இங்கே ஏன் வேலை செய்யணுன்னா என்ன மாதிரி இருக்கிற பசங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நம்மளோட இருந்தே எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருக்கேன். அடுத்து சரணாலயம் ஜோதின்னு மென்டலி ரிட்டார்டட் அபேண்டன் தெருவில் ஆதரவு இல்லாமல் விடப்பட்ட அபேண்டன் பீப்புள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. நான் கூட்டிகிட்டு போகிறேன். இங்க எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜுக்குள்ளே எல்லாம் சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் இருப்பாங்க. மென்டலி இல்லா இருப்பாங்க. வணக்கம் 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 வணக்கம். என்ன வேணும்? சாக்லேட்டா? கொண்டு வரேன் அம்மா. கற்பாயே நமஸ்காரம். ரமணி, ஆமா விட மாட்டாங்க அவங்க. பொடி வந்ததும் என்னமோ பொடி பொடி பொடி. அவங்க நீங்க பார்த்து வணக்கம் சொல்றதுக்கு எவ்வளவு. வணக்கம் ரமணி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். என்னடா பண்ண அம்மா? அதான் வந்தேன். நீ பாடுறியா? ஒரு ஸ்டான்ஸா? சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், பூத்தாடும் தேன்மொட்டு நானா நானா. சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன், சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாஷைகள், என்னவோ ஆசைகள், எண்ணத்தின் ஓசைகள், மாலை சூடி மஞ்சம் தேடி காதல் தேவன் சந்நிதி காண 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 காண. சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், பூத்தாடும் தேன்முட்டு நானா நானா. சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. மேம், நம்ம உள்ள பார்க்கும்போது அதிகமாக வந்து லேடிஸ் தான் இருந்தாங்க, ஃபீமேல்ஸ் தான் இருந்தாங்க. என்ன காரணம்? ஜென்ஸ் வந்து ரொம்ப ஒரு 4 பேர் தான் இருந்தாங்க. அவங்கள நம்ம ரெக்கவர் பண்ணல. இல்லை, நாங்கள் சரணாலயத்தில் வந்து லேடிஸ்க்கு தான் நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் தரோம். ஏன்னா அவங்க ரோடில் இருக்கும்போது பலவிதமான கஷ்டங்கள் அப்யூஸ் பண்ணிடுறாங்க. இங்கே வரும்போதே ப்ரெக்னெண்ட்டாலாம் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கே தெரியாது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறோன்னு. அப்போ பிறக்கிற பிள்ளையும் அப்படியே தான் வருது, மென்டலி ரிட்டார்டடாக பிறப்பாங்க. ஸோ நாங்கள் மேக்ஸிமம் லேடிஸை தான் நாங்கள் எடுக்க பார்ப்போம். ஜென்ஸும் இருக்கிறாங்க. அதில் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கிறாங்க.
அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து ஓரளவு இப்போ நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நாங்கள் கவர் மேக்கிங் எல்லாம் பண்ணுறோம். அதில் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கேருந்து காலையில் அவங்களுக்கு மூடு இருந்தால் வந்து ஒர்க் பண்ணுவாங்க கொஞ்ச நேரம். அவங்களுக்காக எங்களுக்கு அதில் பெருசாக ஒன்றும் கிடையாது. பட்டு நாங்கள் அதை அவங்களுக்கு டைம் பாஸிங் வேணுங்கிறதுக்காக எக்ஸசைஸ் மார்னிங் முடித்ததும் ஸ்டிச்சிங் கொண்டு வருவோம். முடிஞ்சவங்க கொஞ்சம் வேலை செய்வாங்க. அதனால லேடிஸுக்கு தான் இன்னும் நாங்கள் எக்ஸ்பேன்ஷனில் போகிறோம். இப்போ உள்ள ஒருத்தவங்க பாடுனாங்க, சூப்பரா பாடினாங்க. அவங்க நல்ல ஒரு தெளிவா பெங்களூர் அவங்க பெங்களூர்லேருந்து ரோட்டில் தான் இருந்தாங்க. நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் பக்கம். அப்புறம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஹஸ்பண்டு அப்புறம் பிள்ளைங்கெல்லாம். அப்புறம் அவங்க வரேன்னாங்க. இந்த அம்மாவும் ஓரளவு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து நார்மல் ஆக்கணும். எவ்வளவோ வந்து அவங்க பார்க்கணுன்னு விரும்பினாங்க. அவங்க பேர் ரமணி. ஆனால் அவங்க வரல. வர்றேன்னு சொன்னாங்க. அப்புறம் காணவே இல்லை. 2-3 தடவை நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம். அப்புறம் காண்டாக்ட் இல்லை. இப்போ அவங்களும் வந்து இங்கே வேற வழி இல்லை. அவங்க எங்கே போவாங்க? அவங்க வெளியில் போனாலும் திரும்பி இங்கே தான் வர வேண்டிய சூழ்நிலையில் தள்ளுவாங்க. வேற எங்கேயும் சர்வைவ் ஆக முடியாமல் நிறைய காலேஜ் படித்த பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. நாங்கள் இந்த இவங்களுக்கு பண்ணுறத தான் நாங்கள் மிகப்பெரிய எத்தனை கஷ்டம் வந்தாலும் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்காக செஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா இவங்க தெருவில் இருந்தாங்கன்னா நடக்கிற கதையே வேற. அதனால் லேடிஸ் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்? ஆமாம், எனக்கு 2 டாட்டர்ஸு. அவங்க 2 பேருமே ஹைலி குவாலிஃபைடு. ஒரு 2 டாட்டர்ஸுமே அமெரிக்காவில் இருந்தாங்க. நான் எங்கள் டாட்டரை கொண்டு வந்துட்டேன். அவங்க தான் அமெரிக்கா கோர்ஸ் படிச்சுட்டு இங்கே எங்களுடைய ஸ்பெஷல் ஸ்கூல்ஸு 4 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அவங்க தான் அதையெல்லாம் பார்த்துக்கிருவாங்க. பெரிய பொண்ணு வந்து அமெரிக்காவில் இருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க. அவங்களும் பிரியம் அவங்க தான் செய்யணும்னு ஆசைப்பட்டது ஆதரவற்ற முதியோர்களுக்காக. ஸோ அவங்க இருக்கும்போது தான் ஸ்டார்ட் பண்ணோம். அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் சரணாலயம் சர்வைவ் ஆகிட்டுருக்கு. என்னோட ஹஸ்பண்டும் எம்இ படிச்சிருக்காங்க ஜிசிடியில். எல்லாருமே எனக்கு பொள்ளாச்சி விட நாங்கள் இங்கே செட்டில் ஆகிட்டோம். குழந்தைங்க இந்த கேம்பஸ்லேயே இருக்கலான்னு இருக்கிறோம். அது வந்து அந்த காலத்தில் எல்லாம் வந்து என்ன மாதிரி லேடிஸ் குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஜாப் எல்லாம் பண்ணக்கூடாதும்பாங்க. குழந்தைங்க, ஹஸ்பண்ட். நான் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ப்ரொஃபஸராக, இந்தியன் பொள்ளாச்சி காலேஜில். அப்போது எனக்கு பெரியவங்க சொல்லுவாங்க, ஐயோ இதெல்லாம் ஆசைப்படக்கூடாது, நீ எல்லாம் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, கேர்ள்ஸு கல்யாணம் பண்ணி வைக்கணும், படிக்க வச்சு கல்யாணம் பண்ணணும், அப்புறம் அவங்க குழந்தைங்களெல்லாம் நீ பார்க்கணும், அதுதான் உனக்கு வேலைம்பாங்க. பட் நான் என்னுடைய டாட்டர்ஸ் எல்லாம் +2க்கு வந்த உடனே ஐ ஸ்டார்டட் சரணாலயம். அதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. என்னுடைய பேரண்ட்ஸு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. என்னுடைய அடாப்டட் டாட்டர் ஒருத்தி இருக்காங்க. அதாவது முதல்ல அவள் தான். அவளும் இப்போ வந்து மேஜர் ரோல் இன் மெயின்டைனிங் த சில்ட்ரன். மென்டலி இந்த சில்ட்ரன் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால தான் நான் ஓடிட்டுருக்குது. இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். அந்த ஃபேமிலி அதே மாதிரி ஃபினான்ஷியலாகவும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது தேவைப்பட்ட உடனே ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்க போய் தான். இல்லாட்டி இது ஒரு டஃப்பானது. ஏன்னா எப்போ இந்த ஆதரவற்ற முதியோர்கள்லாம் எங்களுடைய ஹோமில் எல்லாம் டெத்தெல்லாம் ஆகும். ஒரு டெத் ஆகும், ஒரு ஆதரவற்ற ரோட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம், இறப்பாங்க. அதே சமயத்தில் ஒரு கை குழந்தை உள்ளே வரும். ஸோ டெத்து, பர்த்து எல்லாம் எங்களுக்கு ஒரே மாதிரி ஆயிடுச்சு. மக்கள் வந்து ரொம்ப நல்லா ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இத்தனை வருஷம் ஆயிருக்கு எங்களுக்கு ப்ரூவ் பண்ண. சரணாலயம் இஸ் டூயிங் சம்திங்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. ஸோ நிறைய பேர் சாதாரண மக்களும் வருவாங்க. பட் என்ன இருந்தாலும் அவங்க இங்கே வரணும்னு தான் நாங்கள் நினைப்போம். இங்கே ஒர்க் பண்ணுறவங்களை எப்படி மேம்? ஏன்னா ஒரு குழந்தையவே வந்து மெயின்டைன் பண்ணுறது ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் மத்தியில் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அப்படின்னாலே ஐயோ அந்த குழந்தையோட ஃபியூச்சர் என்ன ஆகும், நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுவோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணும். அப்படி இருக்கும்போது இங்கே இத்தனை குழந்தைகள் இருக்காங்க, அவங்கள வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க? டே டைம் ஸ்டாஃபும் இருக்காங்க,
நைட்டு வரவங்களும் இருக்காங்க. நைட்டு வந்து வேலை பண்ணிட்டு காலையில் 6 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. அது வந்து நிறைய நிரந்தரமாலாம் இருக்க மாட்டாங்க இந்த இதில். நம்ம எவ்வளோதான் சேலரி கொடுத்தாலுமே, ஏன்னா இது 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணுறதா இருக்கும். நைட் அவங்களால தூங்க முடியாது. குழந்தைங்களுக்கு காய்ச்சல் அடிக்கும், வாமிட் பண்ணிட்டு இருப்பாங்க, டாக்டர்கிட்ட போவாங்க. அந்த 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 ஸ்டேஜ் இருக்கிறதுனால மேக்ஸிமம் இருப்பாங்க 6 மாதம். பட்டு நாங்கள் திரும்பவும் தேடுவோம். அதில் வந்து ஒரு சில மக்கள் வந்து விருப்பப்படுவாங்க இங்கே ஒர்க் பண்ண. இப்போ இருக்கிற எங்கள் நர்சஸ் எல்லாம் இங்கேயே இருக்கணும்னு விரும்பினவங்க, எவ்வளோ படிச்சிருந்தாலும். அந்த மாதிரி வாலண்டியர்ஸாக வருவாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. கை குழந்தைங்கள பார்த்துக்கிருவாங்க. நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். ரொம்ப க்ரௌடு இருக்கும் அங்கே. ஆனாலும் வந்து அங்கே இருக்கிற ஸ்டாஃபுகளை மெயின்டைன் பண்ணுவாங்க. போய் பார்க்கலாம். இவர் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர், அவர் பர்சனலாக இன்வைட் பண்ணியிருந்தார். அங்கே ஹெச்ஐவி சில்ட்ரனோட போயிருந்தேன். பார்த்தாரு. அவர் ரொம்ப நேரம் எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். இது தமிழ்நாடு கவர்னர் சுஜித் சிங் பர்னாலா அங்கே வந்திருந்தாரு. இது பொள்ளாச்சி மகாலிங்கம். இவரும் தமிழ்நாடு கவர்னர் ராம் மோகன் ராவ், அவரும் வந்திருக்காரு. இங்கே சிவகுமார், சூர்யா, கார்த்தி, சரத்குமார், பிரபுதேவா எல்லாரும் வருவாங்க. சில்ட்ரனை பார்க்கறதுக்காக வருவாங்க. இது வந்து பிரபுதேவா வந்தது வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பொங்கல் செலிப்ரேஷன் இங்கே தான் செலிப்ரேட் தான் வந்தார். மார்னிங் ஹவர்ஸ் வந்து மார்னிங் மெடிடேட் பண்ணுவாங்க க்ரோன் அப் சில்ட்ரன் எல்லாம். +1 +2 எல்லாம் மெடிடேட் பண்ணுவாங்க எக்ஸசைஸ் முடிச்சுட்டு. அது இருக்குது. ஆடிட்டோரியம் கட்டி இருக்கிறோம். அதில் மூவிஸும் போடுவாங்க. அசம்பிளியில் எல்லாரும் ஒன்று சேர்றதெல்லாம் அங்கே தான் சேருவாங்க. இது அவங்களுடைய பெட்ரூம்ஸ் எல்லாமே. பாய்ஸு கேர்ள்ஸு எல்லாருக்கும். மென்டலி இல் பீப்புள் அங்கேயே படுத்திருப்பாங்க. இந்த மென்டலி இல் பீப்புள் அங்கே. இது வந்து நார்மல் சில்ட்ரனுடைய அதெல்லாம் பெட்ரூம்ஸு. இது வந்து இன்ஃபேன்ட்ஸ் இருக்கிறாங்க. 28 இன்ஃபேன்ட்ஸ் இருக்காங்க. பிரீத்தம் ஸ்வாஸ்தியா ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் எல்லாம் எங்களுக்கு இருக்குது. அது ரொம்ப வசதியானவங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்கள பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் பிரியம்னு ஒன்று வச்சுருக்கோம், சரணாலயம் பிரியம். அதில் வந்து வீட்டில் இருந்து பெத்த பிள்ளைங்களே வேண்டாம், இவங்க பாரமாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு குப்பை தொட்டி கிட்ட விட்டுட்டு போயிடுவாங்க. பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி எங்ககிட்ட அந்த பிரியத்தில் அவங்க தான் தங்கியிருக்கிறாங்க. பெரியவங்க வந்து உங்களுக்கு வேண்டான்னா சாப்பாடு போட்டெல்லாம் போடணுங்கிற கட்டாயம் இல்லை. ஏன்னா அவங்க நிலைமை எப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி அமைப்பில் கொண்டு வந்து ஒரு டீசெண்டான லைஃபையும் அவங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப கேவலப்பட்டு ரோட்ல சாகாம எங்ககிட்ட கொண்டாந்து விடலாம், நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்படிதான் பிரியம் நடந்துட்டு இருக்கு. தேங்க்யூ மேம். உங்களுடைய பயணங்கள் மென்மேலும் தொடர. அதே மாதிரி இங்கே கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இன்க்ரீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்கூல் காலேஜில் நான் சொல்லலாம் எங்ககிட்ட 2000 பேர் படிக்கிறாங்கன்னு. அது பெருமை. ஆனால் சரணாலயம் மாதிரி ஒரு அமைப்பில் வந்து யாருமே இல்லைன்னு காமிக்கிறது, இத்தனை பேர் இருக்காங்கங்கிறது சமுதாயத்தில் எவ்வளோ மனித நேயம் இல்லாமல் போயிடுச்சுங்கிறது தான் காமிக்குது. அதனால் மேக்சிமம் அவங்கவுங்க ஃபேமிலியை பார்த்துக்கிட்டாலே, நேர்மையான வழியில் போய் பார்த்துக்கிட்டாலே சரணாலயத்தில் கூட்டமே இருக்காது. இவ்வளோ அதான் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ மேம். எங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. புதிய தலைமுறைக்கு தேங்க்யூ.